ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு V3 Vlogs. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, என் தம்பியோட ஃப்ரெண்டு கல்யாணத்தை முடிச்சுட்டு நாங்கள் ரூமை வெக்கேட் பண்ணிட்டோம். ஸோ வெக்கேட் பண்ணிவிட்டு இன்றைக்கி சண்டேவாக இருக்கே, சரி நம்ம வீட்டுக்கு போகிறதுக்குள்ளே எங்கேயாவது இந்த வேலூரில் ஏதாவது ஒரு ஸ்பாட் போய் பார்க்கலாம் ஸோ அப்படின்னு ஒரு தாட் எனக்குள்ளே. சரி என்ன பார்க்கலாம் அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்கும்போது வேலூர் வர வந்தாச்சு. சரி அப்படியே அந்த வேலூர் ஃபோர்ட்டை வந்து பார்த்துட்டு போயிடலாம் அப்படின்ட்டு நானும் தம்பியும் வந்து வண்டி எடுத்துகிட்டு கிளம்பிட்டோம் காய்ஸ். ரைடு ஸ்டார்ட் பண்ணியாச்சு காய்ஸ். நானும் தம்பியும் வண்டி எடுத்துகிட்டு கிளம்பிட்டோம். ஃபைனலி நம்ம வந்து ரீச் ஆகிட்டோம் கைஸ். ஸோ நம்ம இந்த ஃபோர்ட்டோட அவுட்டர் இது பார்க்கும்போதே சூப்பராக இருந்துச்சு. ஸோ சுற்றி வந்து அழகாக அந்த ஸ்ட்ரக்சர்லாம் பில்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ கோட்டை சுவரை தாண்டி நாங்கள் உள்ளே போகிறோம். ஸோ உள்ளே போனோன்னு பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் வந்து மியூசியம் இருக்குது கைஸ். கவர்மெண்ட் மியூசியம் வந்து இருக்குது. ரைட் சைடில் வந்து ஒரு ஹிஸ்டாரிக்கல் டெம்பிள் ஒன்று இருக்குது கைஸ். ஸோ நாங்கள் ஃபஸ்ட்டு எங்கே போனோம்னு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் மியூசியம் தான் போனோம். வேலூர் ஃபோர்ட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நிறைய ட்ரீஸ்லாம் இருக்கும் கைஸ். அது பார்க்குறதுக்கே நல்லா ஒரு சூப்பராக இருக்கும். எல்லாம் பெரிய பெரிய ஆலமரம், நிறைய சுற்றி ட்ரீஸ், அந்த ஒரு க்ரீனரி ஃபீல்டு வந்து நல்லா சூப்பராக இருக்கும். அந்த இடத்துல நல்லா சில்லுன்னு இருக்கும். அவ்வளோ வெயில் இருக்கும்போதுமே நாங்கள் வேலூர் ஃபோர்ட்டு உள்ளே போனதுக்கப்புறம் எங்களுக்கு அந்த அளவுக்கு வெயில் தெரியல. ஏன்னு பார்த்தீங்கன்னா சுற்றி ஃபுல்லாக நிறைய ட்ரீஸாக இருந்துச்சு. இப்போ இந்த ஃபோர்ட்டை பார்த்திங்கன்னா யார் மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கா அப்படின்னா, இந்தியாவோட தொல்லியல் துறை தான் வந்து இதை வந்து கட்டுப்பாட்டில் வச்சு அவங்க மெயின்டைன் பண்ணிட்டு வராங்க. ஸோ நீட்டாக மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காங்க. சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் வந்து வேலூர் சைடில் போனீங்கன்னா இந்த கோட்டையை வந்து மிஸ் பண்ணாமல் போய் பாருங்கள். ஸோ நம்ம கவர்மெண்ட் மியூசியத்துக்கு வந்துட்டோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அந்த ஹிஸ்டாரிக்கல் பீரியடில் யூஸ் பண்ண திங்ஸ், அப்புறம் அந்த கல்ச்சரோட இதெல்லாம் வந்து நம்மளுக்கு இங்கே டிஸ்பிளே பண்ணியிருந்தாங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா அடல்ட்டுக்கு வந்து இவ்வளோ ப்ரைஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஒரு லிஸ்ட்டு. அடல்ட்டுக்கு பார்த்திங்கன்னா 10 rupees, சைல்டுக்கு பார்த்திங்கன்னா 5 rupees. ஸோ ஃபாரினர் யாராவது வந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து 100 rupees. அப்புறம் நம்ம உள்ளே போயிட்டு ஃபோட்டோ எடுக்கிறோம், வீடியோ எடுக்கிறோம்னா அதுக்குமே தனி சார்ஜஸ் கொடுக்குறாங்க. ஸோ நம்ம ஃபோட்டோ எடுக்கிறோம் அப்படின்னா அதுக்கு 100 rupees. தென் வீடியோ எடுக்கிறோம் அப்படின்னா அதுக்கு வந்து 200 rupees வந்து நம்ம அங்கே பே பண்ணிட்டு தான் உள்ளே போகணும்.
வெளியே பார்த்திங்கன்னா நிறைய கல்வெட்டுகள்லாம் வந்து டிஸ்பிளேக்கு வச்சுருப்பாங்க. ஸோ பீரங்கி, அவங்க யூஸ் பண்ண அந்த குண்டுகள், ஸோ அதெல்லாம் வந்து வெளியே வந்து டிஸ்பிளே பண்ணியிருந்தாங்க. ஸோ உள்ள என்ட்ரன்ஸில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு டிக்கெட் கலெக்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த டிக்கெட் நாங்கள் வாங்கிட்டு நாங்கள் வந்து மியூசியத்துக்குள்ளே போயிட்டோம். இங்கே பார்த்திங்கன்னா அந்த பீரியடில் வந்து யூஸ் பண்ண திங்ஸ்லாம் வச்சுருக்காங்க. ஸோ அந்த இடத்துல இருந்து கண்டெடுக்கப்பட்ட பல சிலைகள் அதெல்லாம் வந்து அங்கே டிஸ்பிளே பண்ணியிருந்தாங்க. ஸோ பார்க்குறதுக்கே நல்லா சூப்பராக இருந்துச்சு கைஸ். அந்த ஹிஸ்டாரிக்கல் திங்ஸ் எல்லாம் பார்க்கும்போது இந்த அளவுக்கு அந்த நுண்ணியமாக அதெல்லாம் செஞ்சுருந்தது பார்க்கும்போது சூப்பராக இருந்துச்சு. தென் நெக்ஸ்ட் செக்ஷன் பார்த்திங்கன்னா இங்கே வந்து மரத்துலேயே வந்து நிறையா இதெல்லாம் செஞ்சுருக்காங்க கைஸ். ஸோ அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் அவங்க யூஸ் பண்ண திங்ஸ், வால், அதுக்கப்புறம் அவங்களோட கல்ச்சர் எப்படி இருந்துச்சு, ஸோ இதெல்லாம் வந்து அங்கே டிஸ்பிளே பண்ணியிருந்தாங்க. அவங்க போட்டிருந்த ட்ரெஸ்ஸு, அந்த டைமில் என்னென்ன காஸ்டியூம்ஸ்லாம் யூஸ் பண்ணாங்க, என்னென்ன மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லாம் அந்த ஏரியாவில் யூஸ் பண்ணியிருந்தாங்க, ஸோ இதெல்லாமே வந்து டிஸ்பிளே பண்ணியிருந்தாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சிற்பங்கள் சூப்பராக இருந்துச்சு கைஸ். சின்ன சைஸில் இருந்து நல்ல பெரிய சைஸ் சிற்பம் வர இருந்துச்சு. எல்லாமே அந்த சிங்கிள் ஸ்டோனில் வந்து கார்வ் பண்ணது சூப்பராக இருந்துச்சு. இதில் வந்து எங்களுக்கு பார்க்கும்போது ஒரு வித்தியாசமான ஒரு சிற்பம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டாகு கூட வந்து அவங்க ஸ்டாச்சுவாக செஞ்சு வச்சுருந்தாங்க கைஸ். ஸோ அது பார்க்கும்போது வந்து சூப்பராக இருந்துச்சு. தமிழ் பீரியடில் வந்து இந்த மாதிரிலாம் வந்து பண்ணுவாங்களா அப்படின்றது வந்து கொஞ்சம் ஆச்சரியமாக இருந்துச்சு. காமனாக பார்த்திங்கன்னா நிறைய காடோடுது இல்லைன்னா நிறைய சிற்பங்கள் வித்தியாசமாக பார்த்துப்போம். பட் வந்து இது டாகை வந்து ஒரு சிற்பமாக பார்க்குறது வந்து இதுதான் எனக்கு ஃபஸ்ட் டைம். ஸோ அதை பார்த்தோன்னே எனக்கு எக்ஸைட் ஆகிடுச்சு. வெளியே வந்திங்கன்னா அந்த சைடில் பார்த்திங்கன்னா நிறைய நந்திலாம் வச்சுருந்தாங்க. ஸோ இதெல்லாம் வந்து வெளியவே வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ இது வந்து நம்ம வெளியே இருக்கிறதெல்லாம் பார்க்குறதுக்கு வந்து காசு கிடையாது. ஸோ நம்ம உள்ளே பார்த்தது மட்டும்தான் காசு. ஸோ இது இல்லாமல் நிறையா வந்து வச்சுருந்தாங்க. ஸோ அதில் வந்து நான் காமனான திங்ஸ், இந்த பழைய ஃபோட்டோகிராஃபி, கேமரா, ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க. ஸோ இது வந்து நான் இந்த வீடியோவில் வந்து ஷோ பண்ணல. ஸோ வெளியே வந்தோன்னு பார்த்தீங்கன்னா இந்தமாரி நிறைய பெரிய சைஸில் வந்து கல்வெட்டுகள் அதெல்லாம் வந்து வச்சுருந்தாங்க. ஸோ இதெல்லாம் வந்து வெளியே வந்து நம்ம பார்த்துக்கலாம். இதுக்கு வந்து காஸ்ட்லாம் கிடையாது கைஸ். ஸோ நம்ம வெளியே இருக்கிறது பார்க்குறோன்னா நம்ம கேஷுவலாக வந்து பார்த்துட்டு போகலாம். உள்ளே இருக்கிறது பார்க்கறது மட்டும் நான் அவங்க வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ வெளியே தான் மோஸ்ட்லி நிறைய சூப்பராக இருந்தது. நாங்கள் ஒவ்வொன்றா பார்த்துட்டு அதில் எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நானும் தம்பியும் பார்த்துட்டு போயிட்டுருந்தோம். நெக்ஸ்ட் நம்ம எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா வேலூர் கோட்டைக்குள்ளே இருக்க ஜாலகண்டேஸ்வரர் கோயிலுக்கு தாங்க போகிறோம். ஸோ இது வந்து 16th செஞ்சுரியில் வந்து விஜயநகர் பேரரசால் வந்து பில்ட் பண்ண டெம்பிள். ஸோ இது ஒரு ஆர்கிடெக்சர்லாம் பார்த்தீங்கன்னா சூப்பர் மேசிவாக இருக்கும் கைஸ். உள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு டெம்பிள் இருக்குது. தென் வந்து அந்த மண்டபமும் இருக்குது கைஸ். அந்த மண்டபம்லாம் பார்க்கும்போது சூப்பராக இருந்துச்சு. ஒவ்வொரு பில்லருக்குமே பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக அவ்வளோ நுணுக்கமாக வந்து அந்த கார் பண்ணியிருந்தாங்க. ஸோ நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு என்ன பண்ணோன்னா உள்ளே என்ட்ரி ஆகிட்டு சுற்றி அந்த கோயிலை சுற்றி ஃபஸ்ட்டு நாங்கள் போய் பார்த்தோம். ஸோ அந்த மண்டபத்தெல்லாம் பார்க்கும்போது எங்களுக்கு சூப்பராக இருந்துச்சு கைஸ். இவ்வளோ சூப்பராக வந்து பில்ட் பண்ணியிருக்கிறது பார்க்கும்போது எங்களுக்கு என்ன சொல்கிறதுனே தெரில, அந்த அளவுக்கு சூப்பராக இருந்துச்சு. நாங்கள் போன டைமில் பார்த்தீங்கன்னா மண்டபத்தில் வந்து ஏதோ ஒரு கச்சேரி மாரி ஏதோ நடந்துகிட்டு இருந்துச்சு. ஸோ அதனால் வந்து எங்களால் மண்டபத்துக்குள்ளே போக முடியல.
ஸோ நாங்கள் வெளியே இருந்தே ஒரு வீடியோ ஷூட் பண்ணிவிட்டு வந்துட்டோம். தென் அந்த கோவிலை சுற்றி இருக்க இதில் பார்த்திங்கன்னா நிறைய பில்லர்ஸ் வச்சு ஒரு ஸ்பாட் இருந்துச்சு கைஸ். ஸோ அந்த ஸ்பாட்டில் வந்து நிறைய பேர் வந்து இந்த ஃபோட்டோ ஷூட்டிங், அப்புறம் இந்த வெட்டிங்க்கு வந்து ஷூட் பண்ணுறது, அந்தமாதிரி விஷயங்கள்லாம் நிறைய நடந்துகிட்டு இருந்துச்சு. ஸோ நாங்களும் போயிட்டு அந்த இடத்துல சில ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு அந்த இடத்துல வந்து போயிட்டு இருந்தோம். ஸோ அது பார்க்கும்போதே சூப்பராக இருந்துச்சு. எல்லாமே பார்த்திங்கன்னா சிங்கிள் கல்லில் வந்து பில்ட் பண்ணியிருக்காங்க. அந்த ஒவ்வொரு பில்லர்ஸுமே பார்க்கவே அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. நாங்கள் போன இடத்துல பார்த்திங்கன்னா சுற்றி வெயில் அடிச்சிட்டு இருந்துச்சு. பட் ஆனால் அந்த மண்டபத்துக்குள்ளே போகும்போது பார்த்திங்கன்னா வெயில் வந்து சுத்தமாக தெரியல. நல்ல ஒரு அட்மாஸ்பியர், சில்லுன்னு ஒரு அட்மாஸ்பியர் கொடுத்துச்சு. ஸோ இது எங்களுக்கு வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். இதே மாதிரி நாங்கள் பார்த்ததில்ல. டெம்பிளை சுற்றி இருக்க சுவரில் கூட பார்த்திங்கன்னா நிறைய கார்லாம் பண்ணியிருந்தாங்க கைஸ். மாடு அந்த மாதிரி சில விஷயங்களில் கூட அதில் வந்து கார் பண்ணியிருந்தாங்க. ஸோ நாங்கள் ஃபஸ்ட்டு அந்த கோயிலை சுற்றி இருக்கிறது எல்லாத்தையும் நாங்கள் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிவிட்டு தென் வந்து நாங்கள் உள்ளே போகலாம் அப்படின்ட்டு நாங்கள் போயிட்டு இருந்தோம். ஸோ போகும்போதும் நிறைய சுற்றி அந்த செடியெலாம் நிறைய வச்சுருந்தாங்க, ட்ரீஸ்லாம் வச்சுருந்தாங்க. ஸோ இங்கேயுமே பார்த்திங்கன்னா நிறைய ஃபோட்டோ ஷூட்ஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தாங்க. சூப்பராக இருந்துச்சு. அதை நான் வந்து இந்த கேமராவில் எடுக்கிறது உங்களுக்கு கிளியராக எப்படி தெரியுதுன்னு தெரியல. பட் அங்கே வந்து நேரில் பார்க்கும்போது அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு கைஸ். அது எல்லாமே ஸோ நாங்கள் வந்து கோயிலை சுற்றி இருக்க எல்லாத்தையும் நாங்கள் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டோம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா கோயில் உள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கோயில் உள்ளே போகிறோம். ஸோ நாங்கள் போகிறப்ப ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் நடந்துகிட்டு இருந்துச்சுனால நிறைய க்ரௌட் அன்றைக்கி இருந்துச்சு கைஸ். நிறைய அந்த கச்சேரி ஒரு சைடில் நடந்துகிட்டு இருந்துச்சு. கோயிலை சுற்றி நிறைய அந்த தரிசனம் பார்க்குறதுக்கு வந்து நிறைய பேர் வந்து இருந்தாங்க. நெக்ஸ்ட்டு வந்து நிறைய ஃபுட்டுலாம் வந்து உள்ளே வந்துக்கிட்டே இருந்துச்சு. ஸோ வந்து அது அன்றைக்கி வந்து கல்யாணம் டே அப்படின்றதுனால மேபி அந்த இடத்துல வந்து நல்ல விசேஷமாக நடந்துகிட்டு இருந்துச்சு. ஸோ நாங்கள் உள்ளே வந்து பார்க்கும்போது பார்த்திங்கன்னா ஒரு செட் ஆஃப் பீப்புள் வந்து க்யூவில் நின்றுட்டு இருந்தாங்க. ஸோ எங்களுக்கு வந்து கோயிலுக்குள்ளே போயெல்லாம் பழக்கம் இல்லை. ஸோ இது ஃபஸ்ட் டைம் நாங்கள் இதுமாரி பார்க்குறப்ப எங்களுக்கு அது என்னது அப்படின்னு தெரியல ஃபஸ்ட்டு. அப்புறம் தான் தம்பி சொன்னால் உள்ளே இருக்கிறது வந்து அந்த க்யூ பார்த்திங்கன்னா சாமி பார்க்க போகிறாங்க ஸோ அப்படின்னு சொன்னால் சரி ஓகே அப்படின்ட்டு நாங்கள் கிளம்பிட்டு அந்த இடத்துலேருந்து. இப்போ பார்த்திங்கன்னா நாங்கள் கோட்டை சுவரை வந்து சுற்றி பார்க்கலாம் அப்படின்ட்டு கிளம்பிட்டோம். ஸோ கோட்டை சுவர் பார்த்திங்கன்னா சூப்பராக இருந்துச்சு கைஸ். அது வந்து எப்படி நாங்கள் சொல்கிறதுனே தெரியல, அந்தளவுக்கு சூப்பராக இருந்துச்சு. ஸோ வந்து பார்க்கும்போது இவ்வளோ பெரிய ஏரியா, அந்த ஏரியாவை சுற்றி நம்மளுக்கு வந்து தண்ணி வந்து கொடுத்துருந்தாங்க. இது பார்த்திங்கன்னா 191 அடி அகலம் இருக்குது, 29 அடி வந்து ஆழமும் கொண்ட அகழியாம் கைஸ். ஸோ இதில் வந்து அந்த டைமில் வந்து ஃபுல்லாக வந்து crocodileலாம் இருக்குமா. ஸோ எதிர்நாட்டு படம் வரும்போது இந்த தாண்டி அவங்களால வர முடியாது. ஸோ அதுக்காக அந்த பீரியட்லேயே வந்து இது பில்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ வந்து ஃபஸ்ட்டு நாங்கள் என்ன பண்ணோம், கோட்டையோட ரைட் சைடில் போய் பார்த்தோம். ஸோ ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா இதுதான் கைஸ் வியூ. ஸோ சூப்பராக இருந்துச்சு. அதில் இருக்க ஒவ்வொரு டிசைனுமே எல்லாமே கருங்கல்லில் செஞ்சுருக்காங்க கைஸ். நான் கூட நினச்சேன் இது வேறு ஏதோ ஒரு இது போல் அப்படின்னு நினச்சி ஃபஸ்ட்டில் தூரத்துலேருந்து பார்க்கும்போது அந்த அளவுக்கு டீட்டெயிலாக தெரியல. பட் நாங்கள் பக்கத்தில் போய் பார்க்கும்போது அந்த சின்ன சின்ன பார்டர் மாதிரி இருக்க டிசைன்ஸ் கூட அவ்வளோ பெரிய கருங்கல்லில் செஞ்சுருக்காங்க கைஸ். சூப்பராக இருந்துச்சு. மோஸ்ட்லி டூரிஸ்ட்டாக வர எல்லாருமே வந்து இந்த சைடு தான் கைஸ் வருவாங்க. நாங்கள் தான் ஃபஸ்ட்டு ஆப்போசிட்டில் போய் பார்த்துட்டு வந்துடலான்ட்டு போய் பார்த்துட்டு வந்தோம். ஸோ லெஃப்ட் சைடு ரைட் சைடு ரெண்டு சைடுமே பார்த்தீங்கன்னா சேம் ஒரே சிமிலராக தான் கைஸ் இருக்கும். பட் அந்த வியூ வந்து கொஞ்சம் டிஃபர் ஆச்சு. ஸோ இந்த சைடில் பார்த்தீங்கன்னா அந்த பீரியடில் வந்து எப்படி வந்து போர்லாம் செஞ்சாங்க அப்படின்றதுக்கு வந்து சில பொம்மைகள்லாம் அங்கே வந்து செட் பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு அங்கே ஃபுல்லாக வியூஸ் அதெல்லாம் வியூ பண்ணிவிட்டு ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தோம். ஸோ நான் சொன்ன மாதிரி இங்கே பாருங்கள் கைஸ், ஒவ்வொரு கல்லுமே பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய சைஸில் இருக்குது. இந்த ஆழியோட அமைப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா 191 ஃபீட் அகலம், அதே மாதிரி 29 ஃபீட் வந்து ஆழமும் கொண்டிருக்கு. ஸோ இது வந்து அவங்க பீரியடில் ஃபுல்லாக வந்து crocodileஆல் ஃபில் பண்ணியிருக்கு. ஸோ இதில் வந்து எப்போயுமே வந்து crocodile இருக்குமா கைஸ். ஸோ நாங்கள் போன பீரியடில் crocodile இல்லை, பட் வந்து நிறைய ஃபிஷ்ஷஸ் வந்து இதில் இருந்துச்சு.
ஸோ பார்க்குறதுக்கே சூப்பராக இருந்தது. நீங்கள் வேலூர் சைட்லலாம் வரீங்க அப்படின்னா கண்டிப்பாக இதை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள். இது அவ்வளோ சூப்பரான ஒரு ஃபோர்ட்டுங்க. இது வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு ஹாஃப் டே வந்து எடுக்கும். ஸோ அவ்வளோ விஷயம் வந்து இதில் இருக்குது. நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து இந்த இடத்துக்கு வந்து பாருங்கள். ஸோ நாங்கள் வந்து இதை முடிச்சுட்டு நாங்கள் வெளியே கிளம்பிட்டோம். ஸோ வெளியே வந்துட்டு அந்த இடத்துல வந்து ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு சூப்பரான ஸ்பாட். ஸோ அங்கேயே நிறைய பேர் கேமராஸ்லாம் வச்சு ப்ரீ வெட்டிங் ஃபோட்டோ ஷூட்லாம் எடுத்துகிட்டு இருந்தாங்க. ஸோ நாங்கள் அங்கே நின்று ஒரு 2-3 ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு சரி போதும் அப்படின்ட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். ஸோ வந்து ஃபைனலி பார்த்தீங்கன்னா நாங்கள் இந்த கோட்டையை விட்டு வெளியே வந்துட்டோம் கைஸ். ஸோ இதுதான் வந்து கோட்டையோட வெளி தோற்றம். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஃபோட்டோ ஷூட் எடுத்துகிட்டு இருந்தாங்க. ஸோ நாங்களும் போயிட்டு ஒரு 2-3 ஃபோட்டோஸ் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி வந்து 2 ஃபோட்டோ எடுத்துகிட்டு சரி போதும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம் கைஸ். ஸோ சென்னையை நோக்கி நாங்கள் எங்களோட பயணத்தை ஸ்டார்ட் பண்ணிட்டோம். வேலூர் ஃபோர்ட்டோட அழகையும் இந்த ஒவ்வொரு சிறப்பையும் நாங்கள் வந்து பார்த்தது வந்து எங்களுக்கு ரொம்ப ஸ்பெஷலான டே. ஸோ இந்த டேவை வந்து நாங்கள் இங்கேயோட க்ளோஸ் பண்ணுறோம். ஸோ நாங்கள் வந்து சென்னைக்கு வந்து கிளம்பிட்டோம் கைஸ். இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா கண்டிப்பாக மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் கைஸ். பாய்.